இந்த மட்டன் சுக்காவுக்கு நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த மட்டன் சுக்கா சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக மேட்ச் ஆகும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா. நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பீஸ் உங்களுடைய விருப்பம் தான், பெரிய சைஸாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், இப்போதைக்கு கம்மியாக சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் விடுங்க, நல்லா வெந்துடும். நான் 6 விசில் விட்டுருக்கேன், பார்க்கலாம். பாருங்கம்மா, மட்டன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்னதாக ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, இது கூடவே ஒரு 10 பீஸு முந்திரி. முந்திரி தேவைப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். முந்திரி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். முந்திரி இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இது சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு 50 கிராமுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் பொடியை நறுக்குன ஒரு தக்காளி, கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம், இந்த அளவுக்கு வதக்கிடணும். இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்ச மட்டன் இந்த தண்ணியோடய சேர்த்துக்குங்க. அதனால தான் மட்டன் வேக வைக்கும் போது நீங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா நம்ம அப்படியே சேர்த்துடலாம். நீங்கள் அதிகமாக தண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி எடுக்க வேண்டியது வந்துடும். கூடவே கொஞ்சமாக உப்பு, ஏன்னா நம்ம மட்டன்லேயே உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். நடுவில் எடுத்து கலந்து விடுங்க. பாருங்கம்மா, 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். தண்ணி நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். மட்டனோட தண்ணி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெலாம் இழுத்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதை சேர்த்துடலாம். இறக்குற டைமில் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகா 4ஆக கட் பண்ணியிருக்கேன், அதில் இருக்க விதையும் எடுத்துட்டேன், வாசனைக்காக தான். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடியை கட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மேலவே நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே ஈஸியான மட்டன் சுக்கா ரெடி. இதே போல் மட்டன் சுக்கா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போல் எடுத்தோம்னா நமக்கு ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். மட்டன் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கிக்கோங்க, இல்லை மீடியமான சைஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. குக்கரில் மட்டன் சேர்த்துடலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுனா ஒரு 6லேருந்து 7 விசில் விடணும். அதே போல் ஓப்பனில் வேக வைக்கிறதுனா ஒரு 1/2 ஹவருக்கு வேக வைக்கணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க. கிரேவின்றதுனால நான் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கேன், ஏன்னா மட்டன் தண்ணியை சேர்க்கறதுக்கு. மட்டன் வறுவலாக இருந்தால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ குக்கர் மூடி வச்சு நல்லா மூடிடலாமா. ஒரு 5லேருந்து 6 விசில் விடலாம். மட்டன் நல்லா வெந்துடும். மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாமா. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன ஸ்டார் பூ, 4 கிராம்பு, இது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, இதெல்லாம் சேர்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு நீங்கள் மசாலா இதை போல் ரெடி பண்ணி அரைச்சி செஞ்சோமா கிரேவி ரொம்ப திக்காக நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் சின்ன தக்காளியாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கேன். மட்டன் கிரேவி வந்து அதிகமாக நம்ம மிளகு சேர்த்து தான் செய்ய போகிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி மிளகுலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இது கூடவே ஒரு 10 பீஸ் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், இது நம்மளோட விருப்பம் தான். முந்திரி சேர்த்திங்கன்னா மட்டன் கிரேவி வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். முந்திரி சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வைக்கலாம். மட்டன் வந்து நான் 6 விசில் விட்டுருக்கேன், நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள், சூடாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளிலாம் ஆறிடுச்சு, இதை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு அரை அரைச்சி எடுத்துருக்கேன், பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தண்ணி சேர்த்துட்டோமா நல்லா மசிய அரைக்காது. முதல் வந்து ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த அளவுக்கு திக்காக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்கம்மா. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு குட்டி பட்டை, நம்ம வந்து மசாலா சேர்த்து அரைச்சிருக்கோம் பட்டைலாம், அதனால் கம்மியாக சேர்த்துக்குங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை போல் கட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா பொடியாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மிளகு வந்து நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் வந்து மிளகாய்த்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. கூடவே நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடய சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து தண்ணி தேவையில்லை, ரொம்ப திக்காக வேணும்னா அந்த தண்ணி வடிகட்டிட்டு சூப்பு செஞ்சுக்கலாம் வேஸ்ட் ஆகாமல். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க, நான் வந்து மறந்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நான் மட்டன் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக அந்த மட்டன் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரும் கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துருங்க. உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. நல்லா கிரேவியாக நல்லா வந்து சுண்டி வரணும். நல்லா ஒரு 8 நிமிஷத்துக்கு விடலாம், 6 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்படியே விடலாம். நான் வந்து ஒரு 8 நிமிஷம் விட்டுருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் தனியாக திரிஞ்சு கிரேவி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ அப்படியே கலந்து விடுங்க. நான் வந்து நல்லாவே கிரேவியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரை ஆக்கலாம். இதை போல் எடுத்தோமா நமக்கு ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். கூடவே பொடியை நறுக்குனா கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான, ரொம்பவே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மட்டன் கிரேவி ரெடி. இதை போல் தவால மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்லாம், ரைஸில் போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அதே போல் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா. நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு சின்ன பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூவில் பாதி, 5 கிராம்பு, கூடவே இதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
அதே போல் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 5 விசில் விட்டாலே போதும். மட்டன் வந்து நல்லா வெந்துடும். பாருங்கம்மா, நான் வந்து 5 விசில் விட்டுருக்கேன். பார்க்கலாம். மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த மட்டன் தண்ணி வந்து தனியாக வடிகட்டி மட்டன் மட்டும் தனியாக எடுத்துடலாம். வடிகட்டி ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இந்த மட்டனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து மட்டனில் ஜீரகம் சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்தாலே போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து தவா வந்து வசதிப்படுத்தலைன்னா பேன் கூட வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா நீங்கள் எந்த எண்ணெய் சமைக்கிறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம், வெங்காயமும் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கம்மா, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மட்டன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்காதீங்க. நம்ம மட்டனில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். மட்டன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த வெங்காயத்தோட நல்லா மட்டன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இதை வந்து நீங்கள் வெறும் அப்படியே மட்டன் சுக்காவாக எடுக்கிறதுனா நீங்கள் தண்ணி சேர்க்காமல் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நம்ம வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக தான் எடுக்க போகிறேன், அதனால் வந்து கொஞ்சம் மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்க்க போகிறேன். மட்டன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு கலந்துருங்க. மேலவே பொடியை நறுக்கின கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துடலாம். மூடி வச்சுட்டு ஒரு மீடியமான தீயில் 3 நிமிஷம் இருந்தால் போதும். அதில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் இழுத்துரும். பாருங்கம்மா, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கிரேவி பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு அரை லெமன் ஜூஸ், ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது, வாசனைக்காக தான். இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி சீவல், இது கூடவே கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது தேவைப்படலைன்னா நீங்கள் இதுக்கு பதில் வந்து பொடியை நறுக்கினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தவா மட்டன் ரெடி.